குழந்தையோண்டு அழுது இந்த மாதிரி சத்தம் போட்டுதுன்னு உடனே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மனசுல ஒரு இதுதான் வீடியோ கரான்னு நீ எதுக்கு வீடியோ பண்ணுற போலீஸை காட்டுறதுக்கா அடிப்போ உனக்கு அப்படின்னு சில கெட்ட வார்த்தைகளோட திட்டுறாங்க. ஒரு பெண் திட்டுறாங்க. ஓகே, அவங்க தாயாக இருக்கலாம் அல்லது வேறு யாராவது இருக்கலாம். ஆனால் குழந்தைகளை அடிக்கிறது தவறு தான். ஓகே, குழந்தைகள் அடிக்கிறது தவறு தான். ஆனால் சில நேரங்களில் ஏன்னா சில விஷயங்களை நம்ம சொல்லி ஆகணும். அடியாத பிள்ளை படியாதோ என்ன ஒன்று சொல்லுவாங்க, பல பழமொழிகள் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் நம்மளை கொண்டு போய் பாடசாலைகளில் விடும்போது இல்லை குர்ஆன் மதரசாக்களில் விடும்போது ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டா, சார் ஏதாவது தவறு செஞ்சால் தோலை விட்றீங்க, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். எப்படி நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி பாசமாக பால் ஊட்டி வளர்த்த தாயிலேருந்து தந்தை வரைக்கும் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. எதுக்காக? நம்ம சில நேரங்களில் செய்யக்கூடிய தவறை தண்டிக்கும் போது தான் நம்மளுக்கு அதில் ஒரு மாற்றம் வரும். இப்போ இன்னைக்கு என்னுடைய தாய் என்னை அடித்து நல்லபடியாக வளர்க்கலைன்னா நான் ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு எங்கேயாவது ஒரு ஜெயிலில் இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு குற்றப்பெயரோட இல்லை ஏதாவது ஒரு புனை பெயரோட இல்லை ஏதாவது ஒரு போதைப்பொருள் பாவனையாளனா இல்லை ஏதாவது ஒரு தவறு செய்கிறவனா இருந்திருக்கலாம். ஏன் எனக்கு தெரிஞ்ச வகையில் எந்த மனசாட்சிப்படி நாங்கள் சின்ன வயசில் நம்ம செஞ்ச சில தவறுகள் அந்த நேரத்தில் நம்மளுடைய தாய் தகப்பன் கண்டித்ததால் அவனோட சேராத அவனோட பழகாத அங்கே போகாத இங்கே போகாதன்னு தடுத்ததாலையும் கண்டித்ததாலையும் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது மனசார தெரியுது. ஏன்னா இது சொல்லி ஆகணும், மனசார தெரியுது. ஒருவேளை நம்ம தாய் தகப்பன் அன்னைக்கு அடிக்காமல் கொள்ளாமல் நம்மளை அப்படியே சரி அவன் போக்கில் போட்டு என்ன வேணால் பண்ணி தொலையட்டும் அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னு வைங்க, இன்னைக்கு அந்த பீரியட்டில் அந்த செகண்டில் அந்த நான் யாரோட சேரக்கூடாதுன்னு தடுத்தாங்களோ எங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த இடங்களுடைய நிலைமையும் அந்த ஆட்களுடைய நிலைமையும் இன்னைக்கு நான் பார்க்கும்போது எனக்கு தெரியுது, நல்ல வேலைடா நம்ம தாய் தகப்பன் நம்மளை தவிர்த்தது. இல்லைன்னா இன்னைக்கு எங்கே போய் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாமளும் அந்த மாதிரி தானே ஆகியிருக்கணும், நம்மளுக்கு அந்த மாதிரி நிலைமை தானே நடந்திருக்கும் அப்படின்றது உண்மையிலேயே என்ன மனசாட்சிக்கு தெரியுது. இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நடந்தவங்க இன்றைக்கி ஒருத்தர் ஜெயிலில் இருக்கலாம், ஒருத்தர் போதைப் பொருள் வியாபாரியாக இருக்கலாம், பாவனையாளராக இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். இந்த மாதிரி சம்பவங்களை நான் பார்க்கும்போது எனக்கு உள்ள தோணினது, நல்ல வேலை நாம் அங்கே இருந்துடல, நல்ல வேலை அங்கே போயிடல அப்படின்னு. அது மாதிரி சில நேரங்களில் தாய் தகப்பன் கண்டிக்கிறதும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உறவினராக இருக்கலாம், கண்டிக்கிறதுலையும் சில அர்த்தங்கள் இருக்குது. உடனே அடிச்சிட்டாங்க உதச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ ஒரு இடத்துலேருந்து திருடிட்டு வந்திருக்கு ஒரு புள்ள, அப்போ ஒரு தடவை 2 தடவை சொல்லியும் திருடுது. அப்படி திருடும்போது அப்படியோ இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வா, இது கொஞ்சமாக இருக்குது, அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வா அப்படின்னு அனுப்பினா அதான் சரி. இல்லை அந்த இடத்துல 2 போடுறது சரியா? அப்படி இல்லாட்டி என்ன ஆகும்? அந்த குழந்தை நம்ம அதை அப்ரோச் பண்ணுற மாதிரி எடுத்துக்கும். கண்டுக்காம விட்டாலும் சரி, அப்படி இல்லையா அந்த குழந்தைய நம்ம கண்டுக்காம விடுறது மாதிரி தான் அதை அப்ரோச் பண்ணினாலும் சரி. அதை திருடினியா சூப்பர், அடுத்த முறை இன்னும் நிறைய கொண்டு வா அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த குழந்தை அதுக்கு பிறகு பயம் இல்லாமல் திருடும். அது எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அடிக்கிறா, அவளை கொல்லணும், அவளை பிடிங்க, அவளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, அவளை அப்படி பண்ணணும், இவளை இப்படி பண்ணணும். நம்ம வீடியோவை பார்க்கும்போது அப்படி தான் தோணும், ஐயோ அந்த குழந்தையை போட்டு அடிக்கிறாளே அப்படின்னு தோணும். ஆனால் அந்த ஒரு அடியில் அந்த குழந்தை திருந்தவும் வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தை செய்த தவறு என்ன அப்படின்றதையும் சிந்திக்கணும். அதுக்காக சாகிற அளவு காலால் போட்டு மிதித்து அடித்து உதச்சி ரொம்ப சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தணும்னு சொல்லலை. சாதாரணமாக ஒரு பெரும்பாலை அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு தண்டனைகள் இருக்குதானே. இப்போ பாடசாலைகள் ஆசிரியர்மார் கூட பெரும்பாலும் அடிப்பாங்க தானே, கோலாலாம் அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது அங்கே அடி வாங்காதவன் நாளைக்கு ஜெயிலில் அடி வாங்குவான், போலீஸ்கிட்ட அடி வாங்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி சில நேரங்களில் இந்த மாதிரியான லாஜிக்கும் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
அவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நான் தொடர்ந்து சொல்கிறது தான், நம்ம நாம எல்லாரும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், வெளிநாடுகளில் இருக்கிறோம் அப்படின்றதால சில நம்மளுக்கும் பிஸி இருக்கும், இன்க்ளூடிங் மீ. நம்ம வீடியோ பார்க்குற நம்ம ஃபேமிலியில் நீ மட்டும் சுத்தமாடா, ஒரு நாளைக்கு எப்போயாவது ஒரு நாளைக்கு தான் இருந்த வாக்கில் கோல் அடிக்கிற அப்படின்னு நம்மளுக்கே திட்டலாம். ஏன்னா என்னுடைய பிஸி ஷெடியூல் ரொம்ப மோசம் இருக்கிறதா. ஒரு வீடியோ ஓட்ட இன்னொரு வீடியோ வண்டியிலேருந்து போடுறேன், எனக்கு அடுத்த கோல் வாரத்துக்கு இடையில் அந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா நேற்றையிலேருந்து ஃபுல்லாகவே வேலை. அப்போ கிடைக்கிற டைமில் எனக்கு இந்த வீடியோ போடணும், மெசேஜ்களை செக் பண்ணணும். இன்றைக்கி மெசேஞ்சரில் பாதி மெசேஜ் இன்னும் செக் பண்ணி முடியலை, நைட்டுக்கு தான் மெசேஜ்களில் பாதி செக் பண்ணணும், டைமே இல்லை. இந்த மாதிரி வேலைகள் அதிகம். அப்படி இருக்கிறதால என்னதான் வேலை இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோலாவது அடிங்க, வீட்டுக்கு ஃபேமிலியோட பேசுங்க, குழந்தைகளோட பேசுங்க, அன்றாட செயல்பாடுகள் என்ன அப்படின்றத பாருங்கள், யாரோட பழகுறாங்க, எங்கே போகிறாங்க வராங்க, கொஞ்சம் சிந்திங்க. என்னால் முடிஞ்சது அவ்வளோதான், சிந்தித்து செயல்படுங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா, எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இது நானும் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது, சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94.